ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையேயான சண்டை வீதிக்கு வந்திருக்கு. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி போட்டியிட்ட அத்தனை இடங்களையுமே தமிழ்நாட்டில் தோல்வியை தழுவியிருந்தாங்க. அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை சில சவால்களை விட்டிருந்தார். அதாவது குறிப்பாக இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி 25% வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது எல்லாமே பொய்த்து போயிருந்தது. இத்தனைக்கும் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன் போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள் பாஜக சார்பில் களமிறக்கப்பட்டாங்க. அதே போல பாஜக கூட்டணி சார்பில் ஓபிஎஸ், டிடிவி, சௌமியா அன்புமணி, ஜான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிவேந்தர், ஏசிஎஸ்னு முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்குமே பாஜகவால் வெற்றியை பெற முடியவில்லை. இந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி செயலர்களை சந்தித்த அண்ணாமலை இது பாஜகவுக்கு ஒரு பெரிய தோல்வி அல்ல, பாஜக வளர்ந்துருக்கு, மக்களோட முடிவை ஏற்றுக்கிறோம், ஆனால் பாஜகவுக்கு 11% வாக்கு கிடைச்சிருக்கு, அதிமுகவுக்கு 7 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. ஸோ அந்த வகையில் பாஜகவோட வளர்ச்சியை மக்கள் உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் பாஜக தனிச்சு நின்னது சரிதான், அதிமுகவுக்கு 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு, 11 இடங்களில் பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிமுக சார்பில் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்ததற்கு காரணம் அண்ணாமலை தான், அவர் தேவையின்றி பேசியதால் கூட்டணி முறிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டிருந்தால் ஒரு 30 to 35 இடங்களை வேண்டியிருக்க முடியும், இந்த கூட்டணி முடிந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியும் பேசியிருந்தார். எஸ்பி வேலுமணியோட கருத்தை ஆமோதிக்கும் வகையில் பேசிய தமிழிசை தேர்தல் என்பது ஒரு யூகம் வச்சு தான் தேர்தலில் போட்டியிடணும், நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சோம், ஆனால் மாநில தலைவர் அதை நினைக்கல. ஸோ அப்படின்றது மாதிரி அண்ணாமலையோட கருத்துக்கு ஒரு எதிரான கருத்து தெரிவித்தாங்க. அதே போல பாஜகவோட வார் ரூமையும், அதாவது பாஜகவோட ஐடியையும் கடுமையாக விமர்சித்தாங்க. பரட்டை அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எந்த அளவு விமர்சித்தாங்களோ அதே போல உட்கட்சியை சேர்ந்த ஐடியையும் கடுமையாக விமர்சித்தாங்க. நான் ஒரு முன்னாள் தலைவர் அடிப்படையில் சொல்றேன், கட்சி தலைவர்களுக்கு எதிராக நீங்க ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பிரச்சனை அப்படின்றது அங்கிருந்து தெரிய ஆரம்பிச்சது. குறிப்பாக ஒரு கட்டத்தில் இன்னொரு எக்ஸ்டென்ட் போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் மாநில தலைவர் இருந்தப்போ ஒரு தராதரம் இருந்தது, ஒரு யாட்ஸ்டிக் இருந்தது, ஆனால் இப்போ கட்சியில் கண்டவங்களாம் சேர்றாங்க, குறிப்பாக ரவுடி எலமெண்ட்ஸ்லாம் பாஜக சேர்றாங்கன்ற அடிப்படையில் ஒரு துணையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அது இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கியது, தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையான மோதலை இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கியது. இதற்கிடையில் தமிழிசைக்கு ஆதரவாக பேசிய பாஜகவோட அறிவுசார் பிரிவு தலைவர் கல்யாணராமனும் தமிழிசை சொல்வதும் எஸ்பி வேலுமணியும் சொல்வது தான் சரி, அண்ணாமலை ஒரு பொய்யர், அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இது போன்ற செயல்களை செய்கிறாரு. குறிப்பாக கவுண்டர் சமுதாயத்தில் 2 பேருமே கவுண்டர் சமுதாயம், எடப்பாடியும் கவுண்டர் சமுதாயம், அண்ணாமலையும் கவுண்டர் சமுதாயம், அந்த சமுதாயத்துக்குள்ள யார் பெரிய லீடர்னு காமிக்கிறதுக்காக அண்ணாமலை முயற்சி செய்கிறார். அதனால தான் இந்த கூட்டணியை உடைச்சாரு. அண்ணாமலையோட வாரம் பல வேலைகளை ஈடுபடுறாங்க. குறிப்பாக சொந்த கட்சி தலைவர்களே அவங்க தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த வார் ரூமால தான் பல பேர் பாஜக விட்டு வெளில போனாங்க. அண்ணாமலை பீரியட்ல தான் சிடி நிர்மல்குமார் வெளில போனார். நான் அரெஸ்ட் ஆனப்போ அண்ணாமலை எனக்கு துணை நிற்கல. ஸோ பல்வேறு பிரிவினரும் பாஜக விட்டு கிளம்புறதுக்கு அண்ணாமலையோட வாரம் காரணம். இன்னொன்று அவங்க தங்க கடத்தல்காரர்கள் இடி வழக்கில் சிக்கியவர்கள்ட்ட பேசி பணம் பிடிக்கிற வேலையை அண்ணாமலை வாரம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் பலமாக விமர்சிச்சிருந்தார். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணி கட்சிகளோட உதவியோட ஆட்சி அமைச்சிருக்க நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் ஓரளவு கணிசமான இடங்களை பெற்றிருக்க முடியும், தேசிய தலைமைக்கும் நம்மளோட வெற்றி உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்றது பாஜகக்குள்ளேயே பலராலும் பேசப்பட்டது. குறிப்பாக அண்ணாமலைக்கு எதிராக இந்த கருத்து பேச ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது ஒரு பெரிய விஷயமாக, ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இது அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசைன்ற அளவில் மோதலாக வெடிச்சிருக்கு. அதில் குறிப்பாக பாஜகவோட ஓபிசி அணியோட மாநில பொதுச் செயலர் திருச்சி சூர்யா தமிழிசைகளை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதாவது ரவுடி எலமெண்ட்ஸ் உள்ள வந்தாங்கன்னு சொல்றது அண்ணாமலை பீரியட்ல இல்ல, அது முழுக்க நடந்தது எல்முருகன் பீரியட்ல. ஸோ அண்ணாமலையை அதுக்கு பிளேம் பண்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. தமிழிசை இருக்கப்போ பாஜக சேர ஆளே வரல, அண்ணாமலை இருக்கப்போ தான் கட்சிக்கு இந்த growth கிடைச்சிருக்கு. குற்றப்பின்னணி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களையாச்சும் அவர் கட்சியில சேர்த்தாருன்னு வெளிப்படையா அவங்க நாளைக்கு இவங்க தான் சொல்லட்டும். ஒருத்தரை கூட அவர் நேரடியாக கேட்கல. அதற்கு முன்னாள் கட்சியில் முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் சேர்த்தவர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மூலமா ஒரு சில பேர் பதவிகள் வந்திருக்கலாமே தவிர எங்களுடைய மாநில தலைவர் யாரையும் கட்சியில சேர்க்கல, யாருக்கும் பதவி கொடுக்கலங்கிறது நிதர்சனம். அண்ணாமலைக்கு கிடைத்த அந்த புகழை அந்த புகழ் வெளிச்சத்தை தமிழிசையால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி பேசுறாரு. ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி பேசுறப்ப தேசிய தலைமை நடவடிக்கை எடுக்காம இருக்கு. ஸோ அதை அப்படி இருக்கிறப்போ நாங்கள் தமிழிசையை முடிச்சுக்கிறதுக்காக எங்க வேணா நடவடிக்கை எடுத்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா தன்னோட பேட்டி மூலமும் தன்னோட எக்ஸ் தளத்திலையும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நீங்கள் ஒரு மாநில தலைவரை நாங்கள் மனசார உயர்த்தி எங்களுடைய தலைவரா நாங்கள் வழிபடக்கூடியவர், வழி நடத்தக்கூடியவரா நாங்கள்
பார்க்கிறப்ப நீங்க திடீர்னு கவர்னரா இருந்து வந்தீங்க, இங்க தேர்தலில் சீட்டு வாங்கினீங்க, நாளைக்கு நீங்க தோல்வி கண்ட பிறகு நாளைக்கு மாநில தலைவரை குறை கூறுறப்ப அந்த இடத்துல எங்க தலைவரை நீங்க எப்படி குறை கூற முடியுங்கிறத நாங்க கண்டிப்பா அதுக்குண்டான எதிர்வினை ஆற்றி தான் ஆகும். இது வந்து மீண்டும் வந்து இந்த உட்கட்சி பிரச்சனையை வந்து பெரிய அளவில் வந்து பெருசாக்கிச்சு. இந்த நிலையில் வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து சிஎமாக பதவியேற்கும் இந்த விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் அந்த போயிருந்தார். ஸ்டேஜில் வந்து வெங்கைய நாயுடுக்கு வணக்கம் வச்சுட்டு அவங்க கிராஸ் பண்ணுறப்போ ஆனால் அமித்ஷாவுக்கும் வணக்கம் வச்சுட்டு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அமித்ஷா கூப்பிட்டு வந்து தமிழிசையை கண்டிக்கும் வகையில் வந்து சில விஷயங்களை பேசுகிறார். அதோட ஆடியோ வராட்டியும் கூட அந்த வீடியோவில் பார்க்குறப்ப வந்து தமிழிசையை வந்து அமித்ஷா கண்டிக்கிறார் அப்படின்றது வந்து அந்த துணி வந்து நமக்கு வெளிப்படுது. ஸோ அது வந்து தமிழிசையை வந்து கண்டிக்கிறது வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு, ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. குறிப்பாக வந்து குஜராத்தி வந்து தமிழரை வந்து விமர்சிப்பதா, ஒரு தமிழரை வந்து அவமதிப்பதா, ஒரு முன்னாள் ஆளுநரை ஒரு பெண்ணை வந்து பாஜக இப்படித்தான் நடத்துமா, இதுதான் பாஜக வந்து பெண்களை நடத்தும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் வந்து பல மாதிரியான கருத்துக்கள் வந்து திருச்சி போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து தமிழக பாஜகவில் கவுண்டருக்கு மரியாதை இருக்கு, நாடாருக்கு மரியாதை கிடையாது, ஒரு நாடார் பெண்ணுக்கு நேர்ந்த அவமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இது பல வகையில் பல மாதிரியாக இந்த விஷயங்கள் வந்து ஸ்பிளிட் ஆகி போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ வந்து தமிழிசையை வந்து பலரும் வந்து ட்ரோல் செஞ்சிருக்கணும் இல்லை, அண்ணாமலை வாரும் வந்து இதை வந்து முக்கியமாக கையில் எடுத்து வந்து அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி என்பது போல வந்து ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய ஓட்டையும் இன்னைக்கு வந்து விட்டுட்டு அதுக்கு மற்றவங்களுக்காக வந்து தியாகம் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வந்து கேம்பெயின் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ண மனிதரை வந்து தவறாக பேசுறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யாராக இருந்தாலும், நான் திருப்பி சொல்றேன், யாராக இருந்தாலும் இது தவறு, இது மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அப்படியேற்பட்ட மனிதரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறது ஏற்றுக்கவே முடியாது, மிகப்பெரிய தவறு. நீங்கள் திருந்தி நீங்கள் வந்து நல்ல வழியில் வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களை திருத்த தான் முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. அதுவும் ஆண்டவன் தான் திருத்த முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழிசை சர்க்கிளில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து இதை ஒரு மனக்குமரலை வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமித்ஷாவை வந்து சந்தித்து விட்டு அந்த ஆந்திரா சிஎம்மோட ஸ்வேரிங்கை முடிச்சுட்டு தமிழிசை வந்து இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட் வராங்க. அவங்கள்ட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்புறப்போ வந்து செய்தியாளர்களை சந்திக்காமல் வந்து தமிழிசை வந்து கிளம்பிடுறாங்க, கையை மட்டும் உயர்த்தி காட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த மனக்குமரலும் சோகமும் இருப்பதை வந்து பார்க்க முடிகின்றது. ஸோ இது திமுகவும் வந்து தமிழிசை விமர்சிக்க வந்து பயன்படுத்துறாங்க. பரட்டை என்பது என்ன சொன்னதற்கு வந்து கோவப்பட்டு பொங்கி எழுந்த தமிழிசை வந்து சுயமரியாதை இருந்திருந்தால் வந்து இதுக்கும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கணும். ஆனால் இதை ஏன் வந்து தமிழிசை வந்து கடந்து போறாங்க அப்படின்றது வந்து திமுகவும் வந்து தமிழிசைக்கு எதிரான கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பாஜக சார்பில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியில் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க வந்து தமிழிசை வெர்சஸ் அண்ணாமலையோட அந்த கான்ஃபிளிக்ட்டை சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க அந்த விஷயத்தையும் உட்கட்சியில் போயிட்டு இருக்க அந்த விஷயத்தையும் சேர்த்து வந்து ஒரு அறிக்கையாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் சொல்லியிருக்கு. இதற்கிடையில் வந்து ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததற்கு அண்ணாமலை மட்டும்தான் காரணம், அண்ணாமலை தான் காரணம் அப்படின்ற துணியில் வந்து அந்த அறிக்கையோட ரிசல்ட் அமைஞ்சதுன்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிக்கையை வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் வந்து அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வானதி சீனிவாசனும் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய அமைச்சர் பதவி கேட்டதுனால தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற காட்டமும் அந்த கோபமும் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இப்படி பல வகையில் வந்து தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் மோதலாக வந்து மாறி இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன இருக்க போகுது, இந்த அறிக்கையை வந்து என்ன சொல்ல போகுது, இந்த அறிக்கை அடிப்படையில் வந்து டெல்லி மேலிடம் வந்து முடிவெடுக்குமா, ஸோ அடுத்ததாக மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா மாட்டாரா, யார் கை ஓங்கும், தமிழிசை கையா அண்ணாமலை கையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.